வணக்கம் நண்பர்களே. நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது எப்போவுமே டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு மொபைலை கையில் வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்றோம். இந்த சூழல்ல இருந்து கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிடணும். ஏன்னா நம்ம இந்த சாப்பாடை நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை ருசித்து அதை கண்ணால் பார்த்து அந்த சாப்பாடை நம்ம பிசைகிறதையும் நம்ம கை கொண்டு எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் அந்த ருசியை மனசுல இருந்து மூளைக்கு ஏற்றி அதை சாப்பிடும்போது தான் அதில் உள்ள சுரப்பிகள்லாம் சுரந்து அந்த உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் சரியாக சுரக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம இந்த சாப்பிட்ற முறையில் நிறைய பேர் நம்ம ரொம்ப அலக்களிப்பாக சாப்பிட்றோம். அந்த முறையிலேருந்து வெளியில் வரணும். எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும், எப்படி சாப்பிடணும்னு. சாப்பிடும்போது கவனமாக அந்த சாப்பாடும் வாய் கை கண்ணு எதில் இருக்கணும், காது எப்படி இருக்கணும், அந்த வாய் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்தியர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழர்கள் குறிப்பாக நம்ம சோறு சாப்பிடும்போது நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா வாயை பிரித்து 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 சாப்பிட்றோம். ரொம்பையும் வாய் காற்றை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாயை மூடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லித்தராங்க. இன்னொன்று தண்ணி இடையில நிறைய குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. விற்குனா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் ஏதாவது தண்ணி தேவைப்படும் போது குடித்தா போதும். நிறைய தண்ணி குடித்தோன்னா அது ஜீரண சக்தியை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம இப்போ பச்சை கலரில் ஒரு காய்கறி வச்சு சாப்பிட்றோம். இப்போ மஞ்சள் சிகப்பு கலரில் இந்த இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இதில் வெண்டைக்காய் இருக்குது, இதில் இந்த பக்கத்தில் கொத்தவரங்காய் பொரியல் இருக்குது, இதிலே கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாம் ருசித்து தக்காளி கிடக்குது, கருவேப்பிலை கிடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ருசித்து சாப்பிடணும். அதையெல்லாம் எப்படி விரவணும், எப்படி பிசையணும். ஸோ இது எல்லாமே நம்ம அதை கையை வச்சு உணர்ந்து ருசிக்கும் போது இந்த என்சைம்கள் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். சரி, இது எல்லாமே நம்ம தவற விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டோ, அங்கே ஏதோ ஒரு சண்டை காட்சியை பார்த்துக்கிட்டோ, இல்லை கோபமாக நாடகத்தில் நடக்கக்கூடிய மாமியார் மருமகள் சண்டைகளை பற்றியோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம உணவை சாப்பிட்றது ஒரு தவறான முறை. இந்த முறையிலேருந்து நம்ம வெளியில் வரணும். முதல்ல டிவியில இருந்தும் மொபைல்ல இருந்தும் வெளியில நம்ம ஒழுங்கா உட்காந்து சாப்பிடணும். அதே மாதிரி சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கீழே அமர்ந்து சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடும், காலை மடக்கி உட்காந்து சாப்பிடும்போது அதுவே ஒரு ஆசனம் மாதிரி செயல்பட்டு நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட பழகுவோம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்